இது ஆக்டிவாக வேலை முடிஞ்சு இந்த இன்ஜினை ஏற்றிட்டேன். நிறையா பேர் கேட்குறீங்க, ஒரு ஆள் எப்படி இன்ஜினை ஏற்றுறீங்க அப்படின்னு. சிரமமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சிரமம் கொஞ்சம் தான் இருக்குங்க. எப்படி ஏற்றுறாருனாக்க ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம்ல. இந்த கீழே வச்சுருக்குன்னா அதை உட்கார்றதுக்கு ரெடி பண்ணி வச்ச பழகாது. இந்த வீலு டிஸ்க்கு 3 டிஸ்க்கு இருக்கா, இதை வந்து என்ன செய்வேன்னா இந்த இன்ஜின் முன்னாடி கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுருவேன். ஆரம்பத்தில் வச்சுட்டு வண்டியை அப்படியே தூக்கிட்டு வந்து அதில் உட்கார வச்சுருவேன். உட்கார வச்சுன்னா இன்ஜினில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். இந்த இடத்துல இந்த பெட்டு உட்கார இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். ஒன்றும் செய்ய மாட்டேன். வண்டி அப்படி லைட்டாக இந்த அப்படி ஷேக் பண்ணால் போதும். ஷேக் பண்ணால் அந்த பொசிஷனில் கரெக்டாக உட்காந்துடும். உட்காந்ததுக்கப்புறம் நம்ம இந்த போல்டை சொருகிடலாம். பெட் போல்டு எங்கே இருந்தாக்கு ஓகே இந்த இருக்குதுங்களா, பெட் போல்டை ஈஸியாக சொருகிடலாம். ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இன்ஜினை வச்சு நல்லா கேட்டுக்குங்க. இன்ஜினை வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் உயரம் முன்னப்பில் இருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி இதை வச்சுருங்க. வச்சுட்டு வண்டி அப்புறம் தூக்கிட்டு நைஸாக அது இந்த டிராக்டர்லாம் ட்ரெயிலர் ஒர்க்கருக்கு பின்னாடி அப்படி மெதுவாக வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நிப்பாட்டிட்டு இன்ஜின் கொஞ்சம் முன்னப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னாக்க இப்படி உட்கார வைக்கல, இந்த சாகப்ஸை கழட்டிடணும். சாகப்ஸை கழட்டி மட்டும்னா ஈஸி தான், ரொம்ப சிரமம் கிடையாது. இந்த இடத்துல வரும், அதுமாதிரி மாட்டுறது ஈஸி. டங்கு சொருகி மாட்டிக்கலாம். இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான், இன்ஜினை இது பண்ணுற வீடியோ. என்னன்னாக்க எப்படின்னாக்க இந்த வீலெல்லாம் கழட்டிடுறாங்க. வீலெல்லாம் கழட்டிட்டு வண்டி அப்படி சார்ஜ் போட்டு அழகாக கோர்க்குறாங்க. அதுவும் மெத்தடாக நல்லா தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுவும் ரொம்ப லேட் பண்ணலை. உடனே சரணாக இது பண்ணி சரணாக கோர்த்துட்டாங்க. இந்த மாதிரி இது பண்ணலை, லேட் பண்ணாமல் சரணாக கோர்த்துட்டாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். அது எப்படின்னாங்க வண்டியை சார்ஜ் போட்டுறாங்க. சாகப்சர் இது சாகப்சர் இருக்குது. வீலை மட்டும் கழட்டிடுறாங்க. வீலை கழட்டி அப்படியே வண்டியை இன்ஜினை சார்ஜ் கொண்டு உள்ளே மாட்டி அப்படி ஏற்றிடுறாங்க. நான் வந்து சாகப்சர் மட்டும் கழட்டியிருக்கேன். கழட்டி இந்த வண்டியை இதை அனவாகனா வச்சு இதில் வண்டியை உட்கார வச்சு அதுக்கப்புறம் இன்ஜினை கொண்டாந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கொஞ்சம் முன்னாடி தள்ளி லைட்டாக ஷேக் பண்ணுவேன். ஷேக் பண்ணி அந்த பொசிஷன் கரெக்டாக உட்காந்துறேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் அந்த ஸ்க்ரூ டிரைவர் சொருகிடுவேன், ஆப்போசிட் ஹோல்ஸில். அப்புறம் இங்கிட்டு இந்த அதுக்குள்ளே இது இன்ஜின் பெட் ஆக்சுவலாக சொல்லி தட்டி விடுவேன். லைட்டாக சீட்டிங் ஆகிடும். இவ்வளோ தான் வேலை. ஒரு ஆளாக இருந்தால் இப்படி தான் பார்க்க முடியும். இந்த வண்டிக்கு ஆக்டிவ் ஆகுது. ஸ்கூட்டிக்கு வேறு மாதிரி ரெடி பண்ணுவேன். அதை ரெடி பண்ணும்போது உங்களை அந்த தகவல் பதிவு பண்ணுறேன். ஒரு சின்ன தகவல். இந்த மாதிரி வண்டியை ரெடி பண்ணு வேலைகள் எல்லாம் முடிஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஒவ்வொன்றா இந்த பார்க்கணும். நன்றி, வணக்கம்.